Dear in Christ, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இரக்கத்தை விதைப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் இரக்கத்தை அறுவடை செய்வீர்கள் என்று நீதிமொழிகள் 11:17 பார்க்கிறோம். அன்பை நாம் விதைக்கும் போது சமாதானத்தை அறுவடை செய்கிறோம். கலாத்தியர் 5:22. நீதியை விதைக்கும் போது அதன் பலனை நாம் அறுவடை செய்கிறோம். ஓசியா 10:12. ஒருவேளை நேர்மையின்மையை நீங்கள் விதைப்பீர்களானால் துன்பத்தை அறுவடை செய்வீர்கள் என்று நீதிமொழிகள் 15:27 பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை விதைக்கும் போது ஆசீர்வாதத்தை அறுவடை செய்கிறோம் என்று வேதம் உபாகமம் 28:2 பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் பொய்யை விதைப்பீர்களானால் கண்டிப்பாக அழிவை அறுவடை செய்வீர்கள் என்று நீதிமொழிகள் 19:5 பார்க்கிறோம். தாராளத்தை விதைக்கும் போது மிகுதியான அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று 2 கொரிந்தியர் 9:6 பார்க்கிறோம். பெருமையை நீங்கள் விதைப்பீர்களானால் வீழ்ச்சியை அறுவடை செய்வீர்கள் என்று நீதிமொழிகள் 16:18 பார்க்கிறோம். சமாதானத்தை நீங்கள் விதைக்கும் போது மகிழ்ச்சியை அறுவடை செய்வீர்கள் என்று யாக்கோபு 3:18 பார்க்கிறோம். கலக்கத்தை விதைக்கும் போது கோபத்தை அறுவடை செய்வீர்கள். கலகத்தை விதைக்கும் போது கோபத்தை அறுவடை செய்வீர்கள், அல்லது கோபத்தை விதைக்கும் போது கலகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மன்னிப்பை விதைக்கும் போது விடுதலையை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். பொறுமையை விதைக்கும் போது சகிப்புத்தன்மையை அறுவடை செய்வீர்கள். சகிப்புத்தன்மையை நீங்கள் அறுவடை செய்யும் போது பொறுமையை பெற்றுக்கொள்வீர்கள். மனத்தாழ்மையை விதைக்கும் போது கிருபையை அறுவடை செய்வீர்கள். கசப்பை விதைக்கும் போது அடிமைத்தனத்தை அறுவடை செய்வீர்கள். பயத்தோடு கூட காரியங்களை செய்யும் போது தோல்வியை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். விசுவாசத்தை நீங்கள் விதைப்பீர்களானால் நிச்சயமாக அற்புதங்களை அறுவடை செய்வீர்கள். காமத்தை நீங்கள் விதைக்கும் போது அல்லது வேசித்தனம் விபச்சாரங்களை நீங்கள் செய்யும் போது அவமானத்தை அறுவடை செய்வீர்கள் என்று கலாத்தியர் 5:6 நாம் பார்க்கிறோம். கோபத்தை நாம் விதைக்கும் போது சண்டையை அறுவடை செய்கிறோம். சத்தியத்தை விதைத்து நம்பிக்கையை அறுவடை செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழுவோமேயானால் நிச்சயமாக தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் விதைக்க நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். நல்ல காரியங்களை விதைத்து நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.